வழக்கமா நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10:30க்கு தான் நான் வீட்டுக்கு கிளம்புவேன். சரி இப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். அந்த படிக்கட்டோட அந்த டர்னிங்கில கார்னர்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பூனை படுத்திருந்தது. என்னடா அது என்னைக்குமே இல்லாம ஒரு கேட் வந்து இங்க படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தேன். சரி எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அது கால்ல ஏதோ அடிபட்ட மாரி தெரிஞ்சது. ஆனா ப்ராப்பரா தெரியல. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுச்சு. சரி அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சு பார்த்தேன். பார்த்தாக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல காணோம். பார்த்தா படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி போய் படுத்திருந்தது. அப்புறம் தான் பாருங்க கால்ல வந்து ஏதோ பயங்கரமான ஒரு காயம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி அனிமல்ஸ் வந்து ஏதாவது காயம்பட்டத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களால முடிஞ்சா அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா அத வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அங்கேருந்து கிளம்பி போயிறது தான் நல்லது. ஏன்னா அட்லீஸ்ட் அது கொஞ்ச நேரம் நிம்மதியா ரெஸ்ட்டாவது எடுக்கும். ஏன்னா என் பக்கத்து ஷாப்ல வந்து நான் சொல்லிட்டு போயிருந்தேன். அத டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு. நீங்க பாட்டுக்கு போங்க. அது பாட்டுக்கு படுத்திருக்கும். ஏன்னா அதுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன் நானு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, அவனுங்க தொரத்தி விட்டானுங்க அந்த பூனைய. சரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சு அத அந்த தொட்டு புடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா வீட்ல என்ட்ட மெடிசின்ஸ்லாம் இருக்கு. கொண்டு போய் குடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அது எஸ்கேப் ஆயிடுச்சு. சரி ஓகே மறுபடியும் அது அதே இடத்துல வந்து படுத்துரும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து விட்டுட்டு கிளம்பிட்டேன். எப்பவுமே வந்து அனிமல்ஸ வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாரி காயப்படும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு போறதே நல்லது. பாவம் அது கால்ல பாருங்க நல்லாவே அடிபட்டுருக்கு. அதால வந்து மூவ் பண்ணவே முடியல. ஓகேங்க. பார்ப்போம். பை.